இது வந்து மாச கணக்காக இருக்குது, இப்போல்லாம் இல்லை, இது மாச கணக்காக இருக்குது. பைபாஸ் எழுதியிருக்காங்க. பர்மிஷன் கொடுத்தா தான் அதுக்கு பர்மிஷன் தான் நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து சட்டத்தை மதிக்கிறேன். நீங்கள் சொல்கிறது கேட்குற ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் திமுக காமிக்கிறேன் கிட்ட இல்லைன்னா நான் எடுத்து உள்ள வச்சுக்கிறேன். அங்கே உள்ள நல்லா கீழே மொத்தம் எல்லாம் உடச்சோம் எடுத்துக்கிறேன், புரியுதா? ஆனால் பர்மிஷன் இல்லாமல் எழுதியிருக்கு. இப்போ காம்பவுண்ட் கிரவுண்டில் வந்து பூரா படம் போட்டு எழுதியிருக்கிறீங்க, அதுக்கு பர்மிஷன் வேணுமில்ல? இதே கமிஷனர் தானே ஆர்டர் போடுறாங்க. முனிசிபல் கிரவுண்டோட செவர் கமிஷனர்கிட்ட தான் இருக்குது. அதுக்கு ஒரு பர்மிஷன் என்கிட்ட காமிச்சிடணும். நீங்களே எடுக்க வேண்டாம், நாங்கள் எடுத்துக்கிறோம். ஒரே வார்த்தை சொன்னால் ஒரு 10 நிமிஷம் நாங்கள் எடுத்துக்கிறோம். ஆனால் இது திமுக விளம்பரத்துக்கும் எனக்கு பர்மிஷன் காமிக்கணும். ஆமாம், எல்லாமே சரி. இதை நேற்று வச்சோம், இதெல்லாம் வருஷ கணக்காகவே இருக்குது. அடிச்சு ஆணி அடிச்சு கொடுக்குறாங்க. ஹாஸ்பிட்டல் செவுத்து இருக்குது, கிரவுண்டில் செவுத்து இருக்குது, எல்லாத்து பக்கம் இருக்குது. பைபாஸ் பூரா எழுதியிருக்கிறாங்க, புரியுங்களா? அதை எழுத விட மாட்டேன்ட்டாங்க எங்களுக்கு. ரைட்டு, அதுக்கெல்லாம் பர்மிஷன் இருக்குதுன்னு காமிங்க, நான் எடுக்கணும். ஆனால் எங்கிட்ட சொல்லாமல் எங்கள் தட்டி தொடக்கூடாது, நாங்கள் தான் எடுக்கணும். எங்கள் தட்டியை, எங்கள் பொதுச் செயலாளர் இருக்கிறத, எங்கள் புரட்சி அம்மா இருக்கிற தட்டியை வேறு யாரும் எடுக்கக்கூடாது, நாங்கள் தான் எடுப்போம். முனிசிபாலிட்டி வண்டியில் ஏற்றுறதுக்கு என்ன இதா சொல்லி நாங்கள் எடுத்துக்கிறோம். சட்டம்னா எல்லாத்துக்கும் ஒன்று தானே, அதை முதல்ல கரெக்ட் பண்ணுங்கள். எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வருகின்ற 25, 26ஆம் தேதி கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற கொள்கை முழக்கத்தோடு பிரச்சாரம் செய்து வருகிறார். அதன் அடிப்படையில் நாங்கள் கிட்டத்தட்ட 16ஆம் தேதி அன்னைக்கு சுவர் எழுதுறதுக்கு போனோம். திமுக எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து போலீஸ் சொன்னாங்க, இது அன்றைக்கே சொல்லியிருக்கிறேன் பேட்டியில், 17ஆம் தேதி அவங்களுடைய மீட்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் நீ எழுதிங்கன்னு சொன்னாங்க. 19ஆம் தேதி நாங்கள் எழுந்து போனோம், ஒரு செவரு கூட எழுத விடல. கரூர் மாவட்டத்தில் 3 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் சதுரடி அரசு செவுத்தில் விளம்பரம் பண்ணியிருக்காங்க. ஆனால் செவரு எழுத விடல, பிரச்சனையாச்சு. போலீஸ் வந்து எங்ககிட்ட அனுமதிங்கிறாங்க. திமுக காரங்க அனுமதினு கேட்டால் அதை நாங்கள் கேட்க மாட்டோம்ங்கிறாங்க. சரி, அது முடிஞ்சிருச்சு. எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட சொன்னால் நீங்கள் வேலை பாருங்க, கூட்டத்தை நல்லா நடத்துங்கன்னு சொன்னார். அந்த அடிப்படையில் நேற்று 2 நாள் தான் இருக்குது. நேற்று ஒரு 2-3 இடத்துல ஃப்ளக்ஸ் வச்சோம். இன்னைக்கு முனிசிபாலிட்டி ஆளுங்க வந்து நிற்கிறாங்க. கமிஷனர் உத்தரவு போட்டிருக்காங்களாம்,